ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளை விடிவதற்குள்ளாகவே இதை நீ கேட்டுட்டீனா நாளைய விடியல் நிச்சயம் உனக்கான நல்ல விடியலாகவே இருக்கும். இது நாள் வரைக்கும் நடந்ததையெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நீ யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு தானே இருக்க. நேற்று ஏன் இப்படி நடந்துச்சு, போன வாரம் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு நடந்த விஷயங்களையெல்லாம் நினச்சி நீ கவலை கொண்டதும் கலக்கம் அடைந்ததும் போதும். எல்லா கவலைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தான் இந்த இரவு நேரத்தில், அதாவது இன்று இரவு பொழுதுல நான் உனக்கான வேலைகளையெல்லாம் முடிச்சு கொடுக்க போகிறேன். இன்னையோட உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் சரியாகி நாளைய விடியல் உனக்கான நல்ல விடியலாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மாறலாம், உன்னுடைய அன்பை அவர்கள் உணராமல் உன்னை பொய்யான போலியான ஆள்னு நினைக்கலாம். யார் உன்னை என்ன நினச்சாலும் நான் உன் மேலே வச்சிருக்க அன்பு மாறாது. உன்னையும் உன் குடும்பத்தையும் என் கைகளில் வச்சு என் கண்ணுக்குள்ளே வச்சு நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. அடுத்தவங்க உனக்குள்ள மனக்கசப்பை உண்டாக்கலாம். நீ மன வருத்தம் கொள்ளும் அளவுக்கு அவங்க எதையாவது சொல்லலாம், அல்லாட்டி செய்யலாம். யார் என்ன செய்தாலும் மனக்கசப்புகளை கொடுத்தாலும் கூட அதை மன்னிச்சு கடந்து வந்துடு. உன்னுடைய அன்பும் நல்ல மனசும் கண்டிப்பாக உன்னை உயர்த்தி வாழ வைக்கும். உன் வீட்டிலும் உள்ளத்திலும் எப்போதும் நான் இருப்பேன் செல்லமே. நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்ட போகிறேன். உன் கனவுகள் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதை புரிஞ்சுக்காத மற்றவங்க இன்றைக்கி உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன்னுடைய கனவை நனவாக்குவதற்கு இந்த வராகி அம்மா நிச்சயம் வழிகாட்டுவேன். ஏன்னா உனக்குள்ள அந்த கனவை விதையாக போட்டது நான் தானே. இது நடக்கணும் நீ ஆசைப்படும்படி உனக்குள் விதைத்தவள் நான் தான். கண்டிப்பாக அந்த விதையை விருட்சமாக வளர வைப்பேன். நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நான் அழகாக நடத்தி தருவேன். அது நல்லபடியாக நடக்கணும்னா முதல்ல உனக்குள்ளே இருக்கக்கூடிய சோம்பலை தள்ளி வச்சிரு. எப்போதும் என்னால் முடியுன்ற நம்பிக்கை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. நீ செய்யும் ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சிகளிலும் நானே உனக்கு துணையாக இருந்து ஆசீர்வதிப்பேன். இந்த உலகம் உன்னை புகழும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. நம்பிக்கையோட உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. நீ போகும் பயணத்தின் முடிவில் நான் உனக்காக வெற்றியோட காத்துக்கிட்டு இருப்பேன் என் தங்கமே. நடந்து முடிஞ்சதை பற்றி இனிமே நீ ஒருபோதும் யோசிக்க வேண்டாம். உதிர்ந்து போன இலைகள் மரத்தில் மீண்டும் கிளையாக ஒட்ட முடியாது. உதிர்ந்து போனது தான். ஆனால் கிளையில் புதுசாக தளிர்விட்டு புது இலைகள் உருவாகுவதையும் யாராலும் தடுக்க முடியாது தானே. அதே போல தான் உனக்கு நடக்காமல் போன விஷயங்களையும் உன்னை விட்டு விலகி போன மனிதர்களையும் உன்னிடமிருந்து உதிர்ந்து போன இலைகளாக நினச்சிக்கோ. உனக்காக புது தளிர்களை, புது வெற்றியை, புது வாழ்க்கையை உருவாக்கி தர இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன் அல்லவா. உன் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சதெல்லாம் புத்தகத்தின் ஒரு பக்கம்தான். இன்னும் இந்த புத்தகத்தில் நீ படிக்க வேண்டிய பக்கங்கள் நிறைய இருக்குது. புது நம்பிக்கையோட, நிச்சயமாக நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இந்த நாளை கடந்து வந்துரு. நாளைய நாளில் நீ சற்றும் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்வேன். உனக்காக ஒரு புது பாதை அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே. தடையின்றி நீ முன்னேறு. உனக்கு பின்னால் துணையாக, உனக்கு பெரும் படையாக, பாதுகாப்பாக இந்த வராகி அம்மா எப்போதும் இருப்பேன். யார் உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் அதுக்காக நீ கவலைப்படாதே. உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். நீ சிந்திர ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் கண்டிப்பாக நான் பதில் கொடுப்பேன் என் செல்லமே. இந்த உலகமே உன்னை வேணாம்னு புறக்கணிச்சாலும் நான் உன்னை என் மார்போடு அணைச்சிக்குவேன். உன் தனிமையை போக்கி, தவிப்பை போக்கி உனக்கான நல்ல வாய்ப்புகளை நான் கொடுக்குறேன். உனக்குள்ள நீ என்னை தேடு. உன் மனசுக்குள்ளே தான் இந்த வராகி அம்மா குடியிருக்கேன். நீ எப்போதும் அமைதியோடு இருந்தாலே உன் மனசுக்குள்ளே நான் இருந்து உனக்கான சக்தியை கொடுத்துருவேன் என் தங்கமே. இனி ஒரு நாள் கூட நீ தனியாக தவிக்க நான் விடமாட்டேன். உனக்கு துணையாக, நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு கொடுத்துருவேன். நீ போகும் பாதையில் உனக்கு எதிராக இடைஞ்சலாக இருக்கும்
பிரச்சனைகளை பார்த்து மலைச்சு போகாதே. மலை உச்சியில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக என்ன உனக்கு எதிராக இருந்தாலும் அதை தூசி போல காணாமல் பறக்க செய்ய இந்த வராகி அம்மா எனக்கு தெரியும். உனக்கு நல்லது நடப்பதற்கு எது தடையாக இருந்தாலும் அந்த தடையை தாண்டி உடைத்தெறிந்து நீ எதிர்பார்க்குற நல்ல விஷயங்களை நானே உன் வீட்டில் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துருவேன். நீ எதிர்பார்க்குறத விட மிக மிக பெரிய வெற்றியைத்தான் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். எந்த விஷயத்திலும் நீ உன்னை பலவீனமான ஆள்னு நினச்சிக்க வேண்டாம். உனக்கு பேச தெரியாது, பழக தெரியாது, பொய்யா நடித்து காரியத்தை சாதிச்சுக்க தெரியாதுன்னு நீயாகவே உன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டாம் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவை வணங்கும் உன்னை நேர்மையான முறையிலேயே நான் ஜெயிக்க வைப்பேன். தைரியத்தை உனக்கு கொடுத்து உன்னை சுற்றி இருக்கும் சதி திட்டங்களை நான் முறியடிப்பேன். நீ எப்போதும் நேர்மையாக இருந்தாலே போதும். உன் நேர்மையை உனக்கு கவசமாக இருந்து வெற்றியை உன் வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். எதுக்காகவும் அவசரப்படாதே, பதட்டம் அடையாதே. ஒரு பூ நல்லா அழகாக மலர்றதுக்கும் ஒரு காய் கனியாக மாறுவதற்கும் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் வரும். எந்த நேரத்தில் பூ மலரணும், எந்த சூழ்நிலையில் காய் கனியாகணும்னு நான் எழுதி வச்சுருக்கேன். அதே போலவே உன் வாழ்க்கையிலையும் வசந்த காலத்தை நான் எழுதி வச்சுருக்கேன். தள்ளி போகுதே, தாமதமாகுதே நீ நினச்ச விஷயங்கள் எல்லாம் சரியான நேரத்தில் சிறப்பாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கான மிக சிறந்ததை கண்டிப்பாக உன் கைகளில் நான் கொடுப்பேன்னு செல்லவே. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். என் மேலே பாரத்தை போட்டுட்டு உன்னுடைய கடமைகளை மட்டும் நம்பிக்கையோடு செய். அந்த நம்பிக்கைக்கு நான் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே நான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுத்துருவேன். இனிமேலும் எதையும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காத. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் அதை தாண்டி நான் உன்னை வெற்றி பெற வைப்பேன். நீ இழந்ததை விட மிகப்பெரியதை கூடிய சீக்கிரம் உனக்கு தரதான் போகிறேன். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்க போது. இன்று முதல் இந்த நிமிஷத்துல இருந்தே நீ தைரியமான பிள்ளையாக மாறு. உன் கவலைகளையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உன் கஷ்டங்களையெல்லாம் பெருசாக நினைக்கிறத நிறுத்திட்டு உன்னால் முடியுன்ற நம்பிக்கையோட உன் வேலைகளை செய்ய தொடங்கு என் செல்லமே. கண்டிப்பாக நான் உனக்கு வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன். நீ வடித்த கண்ணீரை இந்த வராகி அம்மா பார்க்கல நினைக்காத. உன் ஒவ்வொரு துளி கண்ணீரையும் முத்து முத்தாக மாற்றக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்கு. இப்போது உன் வாழ்க்கை பெரும் சுழலில் இருப்பது போல தோன்றினாலும் கூடிய சீக்கிரம் உன்னை நான் சரியானபடி கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துடுறேன். என் நிழலில் எப்போதும் உனக்கு இடம் இருக்கு. உனக்கு தாயாகவே நான் இருந்து உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ எப்போ என்னை கூப்பிட்டாலும் நான் உனக்கு துணையாக வந்து நிற்பேனேன்னு செல்லவே. நீ தனியாக போராடவோ தவிக்கவோ நான் விட்டுட மாட்டேன். நான் உன் கூடவே இருந்து உன் போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட போகிறேன். நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தும் உனக்கு நல்லபடியாக நன்மையாக நடக்கும் என் செல்லமே. நீ போகிற பாதையில் இருக்கக்கூடிய கற்களை பார்த்து தயங்காதே. அந்த கற்பாதையை சரி செஞ்சு உனக்கான மலர் பாதையை இந்த வராகி அம்மா உன் கால்களுக்கு கீழே உருவாக்கி கொடுப்பேன். ஊரும் உலகமும் உறவுகளும் உன்னை கைவிட்டாலும் இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ இழந்ததை தாண்டி உனக்கான சிறப்பானதை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். உனக்காக வெற்றி கதவுகளை திறந்து வைப்பேன். உன் மன பாரத்தை எல்லாம் என் பாதத்தில் இறக்கி வச்சிடு. நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் முகத்தில் எப்போதும் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் வச்சுக்கோ. நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நானே உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு செல்லவே. உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போது நீ சந்திக்கிற தடைகள் அனைத்தும் உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, உனக்கான வெற்றியை தருவதற்காகவே நடக்குது. எதை இழந்தாலும் கவலைப்படாத. உனக்கு எது தேவையோ அதை சரியான நேரத்தில் நான் நிச்சயமாக கொண்டு வந்து தருவேன். உன் கையை பிடிச்சு வழி நடத்த நான் இருக்கும்போது உன்னை சுற்றி இருக்கும் இருளை பார்த்து பயப்பட வேண்டாம். உன் உழைப்பை கொடு, உன் நம்பிக்கையை என்கிட்ட கொடு. உன் உழைப்புக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து
உன்னை மிகப்பெரிய ஆளாக இந்த உலகத்து முன்னால உருவாக்கி காட்டுவேன் என் செல்லமே. நம்பிக்கையோட உன் கடமைகளை நீ செய்யும் போது மற்ற எல்லாத்தையும் நான் நல்ல முறையில் நடத்தி கொடுப்பேன். உனக்கு என்றும் எப்போதும் இந்த வராகி அம்மா துணையாக இருந்து வெற்றியை கொடுப்பேன்ற நம்பிக்கையை உனக்குள்ள வச்சுக்கோ. ஏதாவது ஒரு கஷ்டத்தை நான் உனக்கு கொடுத்தேன்னா நீ என் மேலே கோபப்படுகிறாய் அல்லவா? உண்மை என்ன நீ தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன்னா ஒரு கல்லை உளியால் அடிக்கிறது தான் அர்த்தம். ஒரு கல்லை உளியை வச்சு செதுக்கும் போது என்ன ஆகும்? அந்த கல் அழகான உருவத்தை பெறும். அதே போலதான் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிற உனக்கு கஷ்டத்தை கொடுத்து உன்னை அழகான வெற்றிகரமான ஆளாக செதுக்குறேங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அல்லவா? உன்னை கஷ்டப்படுத்தணும், உனக்கு கவலைகளை கொடுக்கணுங்கிறது என் நோக்கம் அல்ல. உன்னிடம் இருக்கும் உன் மனபாரங்களை எல்லாம் களைந்து உன்னை ஒரு உன்னதமான ஆளாக வெற்றிகரமான ஆளாக மாற்றணுங்கிறது தான் என் விருப்பம். எந்த சூழ்நிலையிலையும் நீ உடஞ்சு போக நான் விட்டுட மாட்டேன். செதுக்கி செதுக்கி உன்னை ஒரு அழகான உருவமாக மாற்றி காட்டுறேன். எல்லா எதிரிகளையும் அழித்து சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்கும் இந்த வராகி அம்மா கண்டிப்பா உனக்கான சந்தோஷங்களை கொடுப்பேன். உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் அவங்களுடைய ஆணவத்தை அழித்து நான் உனக்கான வெற்றிகளை கொடுத்தே தீருவேன். வாழ்வில் வரும் தோல்விகளை நினச்சி நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய பலவீனங்களையே உனக்கான பலமாக மாற்று. நான் அமைதியாக இருந்து இந்த உலகத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் அழகாக உன் கைகளில் கிடைக்கும்படி செய்ய போகிறேன். காலம் வரும் வரைக்கும் உன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டே இரு. உனக்கான நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக மாறும்போது யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் செல்லமே. உனக்கு துணையாக நான் இருந்து உனக்கென ஒரு தனித்துவத்தை கொடுத்து இந்த உலகமே உன்னை உற்று நோக்கும்படி செய்வேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. துணிச்சலோடும் தைரியத்தோடும் நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக இரு. எந்த விதமான தடைகள் எந்த பக்கத்திலிருந்து உன்னை நோக்கி வந்தாலும் அதை நேருக்கு நேர் எதிர்கொள்ளக்கூடிய துணிவு உன்னிடம் இருக்கட்டும். எதுக்காகவும் பயப்படாம நீ தைரியமா முன்னேறி போய் என் செல்லமே. அறிவுங்கிற ஆயுதத்தை கூர்மைப்படுத்த கற்றுக்கோ. உன்னுடைய புத்திசாலித்தனத்தை நீ சரியாக பயன்படுத்தி உன் அறிவாலும் ஆற்றலாலும் திறமையாலும் வாழ்க்கையை ஜெயிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் நீ தோற்று போக தோல்வியை தழுவ நான் விட்டுட மாட்டேன். கண்டிப்பா உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிக்கிறது உன் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும். யார் என்ன நினைச்சாலும் எனக்கு தேவையில்லை, என் வாழ்க்கையை நான் நல்ல முறையில் வாழுவேன்ற அந்த நம்பிக்கையோட உனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நேர்மையான பாதையில் துணிச்சலோட நடைபோடு. வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் கொண்டாட பழகிக்கும். அதுதான் உனக்கு இமயம் போன்ற பெரிய வெற்றிகளை கொடுக்கும் ஊக்க மருந்தாக இருக்கும். சின்ன சின்ன சந்தோஷமும் சின்ன சின்ன வெற்றியையும் நீ அனுபவிக்கும் போது அதை சந்தோஷமாக கொண்டாடும் போது திடீர்னு நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் மிகப்பெரிய வெற்றியும் மகிழ்ச்சியும் உயர்வும் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துருமே செல்லமே. அதுக்கு உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும். உன் பலவீனம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி உனக்கான பலமாக மாற்றுறதுன்ற வித்தையை கற்றுக்கோ. உன்னுடைய குறைகளை எல்லாம் நீயே திருத்திக்கிட்டு நீயே நிறைவான ஆளாக குறைகளற்ற நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக மாறிடு. அடுத்தவங்களை பற்றி பேசி உன் நேரத்தை வீணடிக்காதே. ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்து. கண்டிப்பாக உன் உழைப்பும் முயற்சியும் இந்த உலகத்தில் உன்னை உயர்த்தி காட்டும்.